கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் சங்கீதம் 81:7. நான் உன்னை தப்புவித்தேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவித்தேன் என்று. அவர் உங்களை வேடனுடைய கண்ணிலிருந்தும் அவனுடைய வலையிலிருந்தும் தப்புவிக்கிறார். சத்ருவினுடைய போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து தப்புவிக்கிறார். தந்திரமான மனிதர்களின் சூழ்ச்சியிலிருந்து உங்களை தப்புவிக்கிறார். ஆபத்தான நேரங்களிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்னி ஜுவாலையிலிருந்து தப்புவித்த தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா? தானியேல் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா? தாவீது எல்லா சத்துருக்களிடமிருந்து தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க மாட்டாரா? சொல்லுங்க. அவர் நம்மை எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நாம் எந்த விஷயத்தில் நெருக்கப்படுகிறோமோ அந்த விஷயத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோமே ஆனால் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நெருக்கப்படுகின்ற நேரங்களில் மனிதர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை தப்புவிக்க முடியாமல் போகலாம். நமக்கு அவர்கள் உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலையை தந்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். God bless you. Amen. Amen.